மே 17 இயக்கத்திலிருந்து திருமுருகன் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல மணல் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பது தொடர்பான செய்திகளை நம்ம தொடர்ந்து கடந்த சில மாதங்களாவே பார்த்துட்டு வரும். இப்ப எதனால அரசு இதை ஒரு முக்கியமான விஷயமா கருதி நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. முக்கியமா சொல்ல போனா நிறைய அரசு இடங்கள்லயே இந்த மணல் கொள்ளை நடைபெறுது. அப்ப அரசுக்கே பல கோடி ரூபாய் நஷ்டம்னு இருக்கும் பொழுது ஏன் அரசு இதனை ஒரு முக்கியமான விஷயமாக கண்டுகொள்வதில்லை? என்ன நினைக்கிறீங்க? இது அடிப்படையில இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துல இந்த கனிம வளம் அப்படிங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த கனிம வளத்தை வைத்து வரக்கூடிய பணம் என்பது அன்அக்கௌண்டபிளா கொண்டு போறது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கு. இந்த பணம் பல்வேறு பணிகளுக்கு அவங்களுக்கு சட்டத்திற்கு புறம்பான பணிகள் உட்பட அனைத்து சொத்து சேர்ப்பதிலிருந்து அனைத்திற்கும் பயன்படக்கூடிய எளிய வழிமுறையாக இருக்கிறது. இதுக்கு பெரிய தொழிற்சாலை கட்டமைப்போ ஒரு பெரும் முதலீடோ தேவை இருக்கிறது இல்லை. அல்லது இதுக்கு பெரிய ஸ்கில்டு லேபர் அவங்களுக்கு தேவை இருக்கிறது இல்லை. ஒரு நன்கு படித்த ஒரு ஆட்கள் இந்த அனுபவமான ஆட்கள் இந்த பணிகளுக்கு தேவையில்லை. அப்ப எளிமையாக இந்த ஒப்பந்தங்களை பெற்றுக்கொண்டு இந்த மணலை அள்ளி விற்பதன் மூலமாக கொள்ளை லாபத்தை சம்பாதிக்க முடியும். இதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, கேள்வி கேட்க முடியாது என்கின்ற நிலையிலே அதிகாரிகளும் இதற்கான இந்த ஒப்பந்தங்களை எடுத்துக்கக்கூடிய அந்த முதலாளிகளும் சேர்ந்து கொண்டு இந்த கொள்ளை என்பது நடந்து வருகிறது. இந்த அதிகாரிகளுக்கு ஏன் வேலை செய்வதில்லை அல்லது அதிகாரிகள் இது குறித்தான எந்த நடவடிக்கை மேற்கொள்வதில்லை என்பது குறித்து இதற்கான துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் அரசியல் கட்சிகளினுடைய பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுகிறார்கள், அல்லது அவர்களுக்கு தொடர்புடையவர்கள், அல்லது அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது அவர்களது உறவினர்கள். இப்படியாக அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோட கூட்டு கொள்ளையாகத்தான் இந்த கொள்ளை நடந்து வருகிறது. இது குறித்து எதிர்ப்பு தெரிவித்து போராடக்கூடிய பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களது ஊடகத்தினுடைய செய்தியாளர் இது குறித்தான தகவல்களை சேகரிக்க முயற்சித்த பொழுது அவரும் தாக்கப்பட்டதை நாங்கள் செய்தியின் வழியாக பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம். இது மட்டுமல்லாமல் கீழ் மட்ட நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் இந்த மணல் கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவமும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பணியிட இடத்திலிருந்து மாறுதல் செய்யப்படுகிறார்கள், அல்லது மிரட்டப்படுகிறார்கள், அல்லது கொலை செய்யப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். இது குறித்தான ஊடகவியலாளர்கள் செயல்படும் பொழுது அவர்களும் மிரட்டப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். இது குறித்தான பொதுமக்கள் இடத்துல இருந்து செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர் கடந்த ஆட்சி காலத்தில் முகிலன் இது போன்ற பணிகளை மேற்கொண்டதற்காக முகிலன் கடுமையாக தாக்கப்பட்டதை நாம் அறிவோம். இதற்காக செயல்பட்ட கரூரை சேர்ந்த ஒரு செயல்பாட்டாளர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதும் நாம் நன்கு அறிவோம். அப்ப இப்படியாக செயல்பாட்டாளர்களும் அல்லது நேர்மையான கீழ்மட்ட அதிகாரிகளும் அல்லது ஊர் மக்களும் இவர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் இவர்கள் இது குறித்து பேசினால் அல்லது கேள்வி எழுப்பினால் அவர்கள் தாக்கப்படுவது என்பது நடந்து வருகிறது. ஆனால் இது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஜவஹர் அலி இவ்வாறாகத்தான் அங்கே புதுக்கோட்டையிலே படுகொலை செய்யப்பட்டார். ஆக தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடந்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். கனிம வளத்தை எடுப்பதன் மூலமாக மிக எளிமையாக பணத்தை சேகரிக்க முடியும், லாபம் சம்பாதிக்க முடியும், கொள்ளை லாபத்தை எடுக்க முடியும். அரசினுடைய எல்லையை கடந்து வேலை செய்வது, அந்த மணலை எடுப்பது அல்லது கனிம வளங்களை கொள்ளையடிப்பது என்பது அதிகாரிகள் நன்கு தெரிந்துதான் நடக்கிறது. இந்த அதிகாரிகள் மீது இந்த அரசியல்வாதிகள் அல்லது அமைச்சர்கள் பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் அல்லது மாவட்ட ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை. ஏனென்றால் இவர்களுக்கும் இதனோடு தொடர்புக்கூடிய ஒரு மோசமான சூழலைத்தான் பார்க்கின்றோம். ஆக இது அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மட்டத்தில் அல்லது தனியார் நிறுவனங்கள் இவர்களோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டுக் கொள்ளை நடந்து வருகிறது. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமுருகன் காந்தி.